ரிலீஸுக்கு முன்பு இவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செய்ய போகிறதா கோட். ஸோ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு பயங்கரமான ரிலீஸ் வந்து கோட் திரைப்படத்துக்கு பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து இருக்கும். இது வரைக்கும் தளபதி அவர்களோட திரைப்படங்களை விட கோட் திரைப்படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வந்து இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படத்தோட ப்ரமோஷன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து இன்னும் வந்து ஒரு நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாகியும் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கோட். ஸோ இந்த திரைப்படத்தில் அப்பா மகன் சென்டிமெண்ட்டை வச்சு படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அதே சமயம் க்ளோன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லராகவும் இந்த படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக படத்தோட ட்ரைலர் சமீபத்தில் வெளியானது. ஸோ படத்தோட ட்ரைலர் வெளியான உடனே ரசிகர்கள் இந்த படத்தோட எதிர்பார்ப்பை இன்னுமே வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ படத்தோட ட்ரைலர் மட்டும் வெளியிடாமல் ப்ரெஸ்ஸை வந்து வெங்கட் பிரபு இயக்குனர் வெங்கட் பிரபுவும் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தியும் சந்தித்து இருக்காங்க. அப்போ வந்து படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே சோஷியல் மீடியாலையும் சரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசின விஷயம் என்னென்னா, ஸோ கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. அந்த டைமில் வந்து தமிழ் சினிமாவில் எந்த ஒரு திரைப்படமும் வெளியாகாது. கோட் திரைப்படம் மட்டும்தான் அது வெளியாகும். ஏன்னா வந்து கோட் திரைப்படம் வெளியாவதால் எந்த திரைப்படமும் அந்த ஒரு 10 to 20 நாட்களில் வந்து வெளியாக முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் காணாத சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எப்பயுமே அது ஒரு திரைப்படம் வெளியானால் அந்த 10 நாள்லையோ இல்லை அந்த படத்தோட இன்னொரு சின்ன திரைப்படமாவது வெளியாகிடும். ஆனால் தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 வெளியாகுது அப்படின்னு டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த திரைப்படத்தோட எந்த திரைப்படமும் வெளியாகலை. அடுத்த 10 நாளைக்கும் வந்து எந்த திரைப்படமும் வெளியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்தில் மட்டுமே 1000+ ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் லான்ச்சிலே வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து செம சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே நாங்கள் 5500 ஸ்க்ரீன்ஸ் வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மேபி வந்து இதுக்கப்புறம் இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதுக்கு இன்னும் வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஸ்க்ரீன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி மல்டிப்ளெக்ஸில் வந்து கோட் திரைப்படம் நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்காம். ஸோ அந்த ஒரு பிளான் வந்து சக்ஸஸ் அடைந்து விட்டால் ஒரு 7000 to 8000 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து கோட் திரைப்படம் உலக அளவில் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட படங்களை விட வந்து பயங்கரமான ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு பயங்கரமான சாதனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ கோட் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே போட்ட அமௌண்ட்டை வந்து அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து எடுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கோட் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 250 to 300 கோடிக்கு மேலே வந்து செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ரைட்ஸும் சேர்த்தியே வந்து 400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து கிடைத்திருக்காம். அதையும் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, கோட் திரைப்படத்தோட ப்ரொமோஷன். அதாவது ஒரு கோட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு பயங்கரமான பட்ஜெட்டில் உருவானாலுமே இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஏன் ப்ரொமோஷன் பண்ணல, ஆடியோ லான்ச் நடத்தல அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும். இப்போ வந்து படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை வந்து கமல் சார் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்காங்களாம். இந்தியன் 2 வந்து எந்த அளவுக்கும் பெருசாக ப்ரொமோஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 10 நாள் வந்து இந்தியன் 2க்கு பெரிய அளவில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு. அதே மாதிரி தான் கோட் படக்குழுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 நாட்கள் முன்புல இருந்து ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வந்து நாளையிலிருந்து படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிறைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறதாம். இதில் வந்து தளபதி கலந்து கொள்வார்களா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம். ரிலீஸுக்கு முன்பு இவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செய்ய போகிறதா கோட். ஸோ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு பயங்கரமான ரிலீஸ் வந்து கோட் திரைப்படத்துக்கு பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து இருக்கும். இது வரைக்கும் தளபதி அவர்களோட திரைப்படங்களை விட கோட் திரைப்படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வந்து இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படத்தோட ப்ரமோஷன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து இன்னும் வந்து ஒரு நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாகியும் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்கள்
ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கோட். ஸோ இந்த திரைப்படத்தில் அப்பா மகன் சென்டிமெண்ட்டை வச்சு படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அதே சமயம் க்ளோன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லராகவும் இந்த படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக படத்தோட ட்ரைலர் சமீபத்தில் வெளியானது. ஸோ படத்தோட ட்ரைலர் வெளியான உடனே ரசிகர்கள் இந்த படத்தோட எதிர்பார்ப்பை இன்னுமே வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ படத்தோட ட்ரைலர் மட்டும் வெளியிடாமல் ப்ரெஸ்ஸை வந்து வெங்கட் பிரபு இயக்குனர் வெங்கட் பிரபுவும் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தியும் சந்தித்து இருக்காங்க. அப்போ வந்து படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே சோஷியல் மீடியாலையும் சரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசின விஷயம் என்னென்னா, ஸோ கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த டைமில் வந்து தமிழ் சினிமாவில் எந்த ஒரு திரைப்படமும் வெளியாகாது. கோட் திரைப்படம் மட்டும்தான் அது வெளியாகும். ஏன்னா வந்து கோட் திரைப்படம் வெளியாவதால் எந்த திரைப்படமும் அந்த ஒரு 10லிருந்து 20 நாட்களில் வந்து வெளியாக முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் காணாத சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எப்பயுமே அது ஒரு திரைப்படம் வெளியானால் அந்த 10 நாள்லையோ இல்லை அந்த படத்தோட இன்னொரு சின்ன திரைப்படமாவது வெளியாகிடும். ஆனால் தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகுது அப்படின்னு டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த திரைப்படத்தோட எந்த திரைப்படமும் வெளியாகலை. அடுத்த 10 நாளைக்கும் வந்து எந்த திரைப்படமும் வெளியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்தில் மட்டுமே 1000+ ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேயும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் லான்ச்சிலே வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து செம சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே நாங்கள் 5500 ஸ்க்ரீன்ஸ் வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மேபி வந்து இதுக்கப்புறம் இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதுக்கு இன்னும் வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஸ்க்ரீன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி மல்டிப்ளெக்ஸில் வந்து கோட் திரைப்படம் நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்காம். ஸோ அந்த ஒரு பிளான் வந்து சக்ஸஸ் அடைந்து விட்டால் ஒரு 7000லிருந்து 8000 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து கோட் திரைப்படம் உலக அளவில் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட படங்களை விட வந்து பயங்கரமான ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு பயங்கரமான சாதனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ கோட் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே போட்ட அமௌண்ட்டை வந்து அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து எடுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கோட் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 280லிருந்து 300 கோடிக்கு மேலே வந்து செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ரைட்ஸும் சேர்த்தியே வந்து 400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து கிடைத்திருக்காம். அதையும் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, கோட் திரைப்படத்தோட ப்ரொமோஷன், அதாவது ஒரு கோட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு பயங்கரமான பட்ஜெட்டில் உருவானாலுமே இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஏன் ப்ரொமோஷன் பண்ணல, ஆடியோ லான்ச் நடத்தல அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும். இப்போ வந்து படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை வந்து கமல் சார் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்காங்களாம். இந்தியன் 2 வந்து எந்த அளவுக்கும் பெருசாக ப்ரொமோஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 10 நாள் வந்து இந்தியன் 2க்கு பெரிய அளவில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு. அதே மாதிரி தான் கோட் படக்குழுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 நாட்கள் முன்பிலிருந்து ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வந்து நாளையிலிருந்து படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிறைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் ஹைதராபாத், அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறதாம். இதில் வந்து தளபதி கலந்து கொள்வார்களா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி